ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் இது வரைக்கும் அட்டன் பண்ண மோஸ்ட் ஆஃப் த அஸ்பிரண்ட்ஸ் சொன்னது மேக்ஸ் செக்ஷன் கால்குலேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு. இப்போ இந்த வீடியோவில் மேக்ஸ் எந்த மாதிரி கேட்டாலும் ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்டிபிசி சிபிடி 2க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஆல்சோ குரூப் டி அஸ்பிரண்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டிங்கன்னா அப்கமிங் எக்ஸாமில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் கிவன் பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்ன? பெரிமீட்ரு 3 சைடையும் கூட்டுறது தான் பெரிமீட்ரு. இதில் எல்லாமே ஈக்குவல் சைடுன்றதுனால 3A இதுதான் நம்மளுக்கு பெரிமீட்ரு. ஈக்குவல் டு 24ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ஏ என்னாகும்? சைடோட லென்த்து 8ன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். அவங்க கேட்டிருக்கிறது ஏரியா. ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னென்னா √3/4 A². இதில் √3/4 ஏக்கு பதில் 8ன்னு போட்டோம்னா 8 × 8 கேன்சல் அவுட் பண்ணால் 16√3ன்னு வருது. 8 2 சார் 16, இங்கே √3 16√3. டேரெக்டாக ஆப்ஷனில் இப்படி கொடுத்துருந்தா போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பாயிண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா 16 × √3னா என்ன வேல்யூக்கு 1.732ன்னு வரப்போகுது. இப்போ சிம்பிளாக பாருங்கள், நீங்கள் பாயிண்ட்லாம் வச்சுருக்கதை பற்றி பெருசாக யோசிக்கவே வேண்டாம். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா முடிஞ்சது. 16² என்னது? 256. 256ஓட ஒரு 16 கூட்டினா என்ன வரப்போகுது? 270 2 3 அந்த மாதிரி வரப்போகுது. அப்போ நான் 272ன்னு போடுறேன். 256 ஒரு 16 கூட்டினா 272 வருது. பாயிண்ட் மட்டும் ஒன்று தள்ளி வைக்கணும், அவ்வளோதான். அப்போ 27.2. இப்போ ஆன்சர் வந்து 27 பாயிண்ட் சம்திங்னு வரப்போகுது. அவ்வளோதான். இப்படி சிம்பிளாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 19 பர்ச்சேஸ்டு பென் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 பென். ஃபைன் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அப்படியே கொடுத்துருக்கதை நான் இங்கே எழுதுகிறேன். 19 பர்ச்சேஸ்டு பென்னுன்னா 19 சிபி காஸ்ட் ப்ரைஸ் வாங்கினது ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 பென்னு. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 16 பென். இப்போது ரெண்டுக்குமே ரேஷியோ எடுப்போம். செல்லிங் ப்ரைஸு டிவைடட் பை இந்த காஸ்ட் ப்ரைஸ் இங்கே வந்துடுது ஈக்குவல் டு 19/16. அவங்களே சொல்லிட்டாங்க ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னு. அப்படி அவங்க கொடுக்கல ஃபைண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னாலும் எஸ்பி கூட இருந்ததுனாலே அது ப்ராஃபிட்டுக்குள்ளது தான். அப்போ இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா என்ன செய்வோம்? ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு 3, கீழே செல்லிங் ப்ரைஸு காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 100 போட்டால் முடிஞ்சது. அப்போது இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். 25 75 டிவைடட் பை 4. இதை பண்ணேன்னா 1 4 is 4, இங்கே 3 8 4 சார் 32, மீதி 30ன்னு வரப்போகுது. 7 4 சார் 28 28 போட்டால் மீதி 20 வரும் 5. அவ்வளோதான். 18.75% முடிஞ்சது. இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 4 36 மைனஸு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்துருக்கதை எழுத வேண்டியதான். இங்கே 4 × 36 இங்கே மாற போகிறது இல்லை, அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 36 × 4னா 72 72 × 2னா 144 மைனஸ் 6. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 + 2. இப்போ 216 டிவைடட் பை 6. இதை பண்ணோம்னா என்ன வரப்போகுது? 36. ஏன்னா 6³ 216 அதை வச்சு பார்த்தாலே நம்ம 36ன்னு ஈஸியாக போட்டுடலாம். மைனஸ் 51. நெக்ஸ்ட்டு 144 மைனஸ் 6 உள்ளே உள்ளது பண்ணோம்னா 3 + 72 மைனஸ் 51. 3 + 72னா 75 75 மைனஸ் 51னா 25 மைனஸ் 1 24ன்னு வரப்போகுது. இப்போது 144 மைனஸ் 24 × 6னா 24 × 2னா 48 48 × 3ன்னு பண்ணோம்னா 144 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இன்க்ரீஸிங் த நியூமரேட்டர் ஆஃப் எ ஃப்ராக்ஷன் பை 50%. அப்போ 100லேருந்து 150 ஆகுது. அப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 2 இங்கே 3. அவ்வளோதான். அடுத்து இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் டினாமினேட்டர் பை 80%. அடுத்து 100ல் உள்ளது 80% கூடுதல்னு சொல்லிட்டாங்க. இப்போ 180. இதையும் கேன்சல் அவுட் பண்ணேன்னா 5 இங்கே 9. இப்போ என்ன ஆகுது? 2 டிவைடட் பை அந்த அப்படியே அந்த நம்பர் எழுதுங்க, ஒரிஜினலாக உள்ளது 5ன்னு இருந்தது 3 டிவைடட் பை 9 இப்படி மாறி இருக்குது. அவங்க கேட்குறது என்ன? தென் ஹவு மச் நியூ ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். நியூ ஃப்ராக்ஷன் டிவைடட் பை ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் எவ்வளோவா பர்சன்டேஜில் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ அப்படியே இது எழுத வேண்டியதான். 3/9 டிவைடட் பை 2/5ன்னு போடணும். நான் என்ன பண்ணுறேன்? இன்ட்டு 5/2ன்னு போடுறேன். இன்ட்டு 100. இதை பண்ணோம்னாலே ஆன்சர் வந்துடும். இதை கேன்சல் பண்ணுறேன். இங்கே 3
இப்போ 500/6. 500/6ன்றது நம்மளுக்கு என்ன 250/3. 250/3ன்றது 8 3 சார் 24. 24 மீதி ஒன்று இங்கே இருக்க போது 83. 83.333ன்னு போகுது. அவ்வளோதான், இதான் ஆன்சரு. 83.33%. சிம்பிள். அடுத்து ஒரு சிம்பிளான ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4/sec², 3/1 + cot² + sin². இதுக்கான வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே நம்ம அந்த சீக்கன் காட்டு இது எல்லாமே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காசில் கொண்டு வர பாருங்கள். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கேன்சல் அவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இப்போ வாங்க பார்ப்போம். இப்போ 4/sec², நான் என்ன எழுதுகிறேன், 4/sec², 1/cos²ன்னு எழுதிடுறேன். ஏன்னா 1/cos², காசுனா என்னது, சீக்கன்னு தெரியும், இது ஸ்கொயரில் இருக்குது, நான் அப்படியே போட்டிருக்கேன். ப்ளஸ் 3 / இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 + cot²ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், cosecant² - cot² = 1ன்னு தெரியும். அவங்க கொடுத்துருக்கிறது 1 + cot². அப்போ அந்த ப்ளஸ் மைனஸில் இருக்கிறது இங்கே போச்சுன்னா 1 + cot² என்ன வரும், cosecant² ஆயிரும். cosecant² θ ப்ளஸ் sin² θ, இதுதான் இந்த டேர்மில் இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், இந்த cos², 1/cos²ன்றது மேலே போச்சு அப்படின்னா 4 × cos²ன்னு ஆயிரும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, cosecant². cosecant²னா என்ன, 1/sin². அதுதான் நம்மளுக்கு cosecant². ஏன்னா 1/sinனா cosecant. அப்போ 1/sin²னா தான் நம்மளுக்கு cosecant². அப்போ இந்த sin² என்ன ஆகும், மேலே போகும். அதை எப்படி எழுதலாம், 3 × sin² θ ப்ளஸ் sin² θ. இப்போ எல்லாமே சைனு காசில் கொண்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 4 cos² இருக்குது, இங்கே 3 + 1 4 sin² θ இருக்குது. இப்போ சிம்பிளாக முடிஞ்சது. இப்போ இதில் 4 காமன் எடுத்துட்டோம்னா 4 × sin² θ ப்ளஸ் cos² θ. ஆன்சரு 4. ஏன்னா நம்மளுக்கு ஐடென்டிட்டி தெரியும்ல, sin² + cos² = 1ன்னு. ஆல்ரெடி நம்ம சேனலில் நார்மலாக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஐடென்டிட்டி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருங்க ட்ரிக்னாமெட்ரிக்குன்னு. அதுதான் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 ஐடென்டிட்டி தான், cosecant² - cot² 1, secant² - tan² 1, sin² + cos² = 1. இது தெரிஞ்சிருந்தாலே போதும், மேக்ஸிமம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு NTPCயில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 1,44,000, அதாவது 1,44,000 கரண்ட் பாப்புலேஷன், 25 இன்க்ரீஸ் எவ்ரி இயர், அதாவது 25% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகுது. அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 3 years ago and 2 years ago? 3 வருஷத்துக்கு முன்னாடியும் 2 வருஷத்துக்கு முன்னாடியும் இருக்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன பாப்புலேஷனில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு இந்த 25 வந்து 1.25 ஆக்கி இல்லை பாயிண்டில் கொண்டு வந்து அப்படிலாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சிம்பிளாக பாருங்கள், அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, கரண்ட்டில் 1,44,000. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போனோம். அவங்க கொடுத்துருக்கிறது என்ன, 25% இன்க்ரீஸு. 25% என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 125/100ன்னு போடுவோம். 125/100ன்றது என்ன, 5/4. இது வந்து அடுத்தடுத்த வருஷம் போச்சு அப்படின்னா நம்ம 5/4 போடுவோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பின்னாடி போகிறோம். பின்னாடி போனால் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிட வேண்டியதான், உல்ட்டாவாக மாற்றி போட்டு பண்ணிடுங்க, முடிஞ்சது. அப்போ 4/5 இது ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும். இவங்க கேட்குறது 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 3 வருஷத்துக்கு முன்னாடியும். நான் 2 வருஷன்றதுனால இன்னொரு × 4/5 போடுறேன். இப்போ இது நான் பண்ணேன்னா அப்படியே கேன்சல் அவுட் தான். இதை கேன்சல் அவுட் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன வரும், 2 5s are 10, இங்கே 4, 8 5s are 40, இங்கே 4, 8 5s are 40, மீதி 2 0. இதையும் கேன்சல் அவுட் பண்ணுறேன். பண்ணேன்னா என்ன வரும், 5 25 ஆயிரும். அப்போ 3 38ன்றது 7 5s are 35, இங்கே ஒரு 3ன்னு வரப்போது 6, 5760 × 4 × 4. அதை நான் ஒன்றுமே செய்யலை, அதை அப்படியே எழுதிட வேண்டியதான். 5760 × 4 × 4 முடிஞ்சது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், 3 years ago கண்டுபிடிக்கணும். 3 years agoக்கு அப்படியே இதை போட்டு இன்னொன்று × 4/5 போட போகிறோம். அப்போ நம்ம இதிலே செய்யணும்னாலும் செய்யலாம், இல்லை தனியாக செய்யணும்னாலும் செய்யலாம். நான் இதுலேயே அப்படியே செஞ்சு காமிக்கிறேன். நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு. இது நம்ம 1 வருஷத்துக்கு தனியாக 3 வருஷத்துக்குள்ளதும் 2 வருஷத்துக்குள்ளதும் கேட்டிருக்காங்க. இப்போ நான் 2 வருஷத்துக்குள்ளே தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ 3 வருஷத்துக்குள்ளே நான் இங்கே பண்ண போகிறோம். இப்போ கூட × 4/5 ஒன்று இருக்க போகுது. இப்போ அந்த 5 நான் கேன்சல் அவுட் பண்ணி இதை நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா இங்கே 1, இங்கே 1, அப்புறம் மீதி நம்பர் இருக்கும், ஒரு 26ன்னு இருக்கும், 5 2, 1152 × 3 4 வரப்போகுது.
இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இது 3 வருஷத்துக்கானது. அவங்க கேட்டிருக்கிறது இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். அப்போது சிம்பிளாக பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. இதில் 1152 இருக்குது, இங்கே 5760 இருக்குது. 5760ன்றது நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருந்தது. அதுக்கடுத்து நம்ம எதால் அடித்தோம், 5ஆல் கேன்சல் அவுட் பண்ணோம். அப்போது இந்த நம்பர் என்ன தான் நம்மளுக்கு சொல்ல வருது, 5760ன்றது 1152 இன்ட்டு 5 தானே நம்மளுக்கு 5760. இப்போ ரெண்டுலேயும் அதை அப்படியே நான் பிரித்து எழுதிட்டேன். இந்த 5760க்கு பதில் 1152 இன்ட்டு 5. இங்கேயும் சேம் நம்பர் இருக்குது. இப்போ சேம் நம்பர் இருக்குது, ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்படியே காமனாக எடுத்துட வேண்டியதான். 1152 இன்ட்டு ரெண்டுலேயுமே பாருங்கள் 2 4 இருக்கா, 4 இன்ட்டு 4 காமனாக எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் மேலே என்ன தான் இருக்குது, இந்த இதில் 1152 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 4 தான் இருக்குது. அதில் நம்ம இதெல்லாம் காமனாக எடுத்துட்டோம். மிச்சம் இருக்கக்கூடியது 5 தான் மேலே உள்ளதில். இதில் பார்த்தோம்னா ஒரே ஒரு 4 தான் மிச்சம் இருக்குது, அவ்வளோதான். இப்போ 5 - 4 1. அப்போ இந்த டேமே முடிஞ்சு. இப்போ ஆன்சர் என்ன, 1152 இன்ட்டு 16. இப்போ யூனிட் டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 6 2s are 12. 2ன்னு முடிகிற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. இல்லை தனியாக தான் செய்கிற மாதிரி இருக்குன்னா தனியாக செஞ்சு தான் ஆகணும். 1152 இன்ட்டு 6 பண்ணுறேன். 6 2s are 2 6 are 12. மீதி 1 இருக்க போது 1 9 6. அப்படியே கொடுத்துருக்க நம்பர் 1ன்றதுனால அப்படியே போட்டுறான். 2 5 1 1 விறுவிறுன்னு பண்ணோம். 1 2 9 4 அப்புறம் 7 8 18432 18432. இதுதான் ஆன்சர். முடிஞ்சளவு அடிக்காமல் எப்படிலாம் காமனாக வச்சு கொண்டு வரணும்னு ஒரு 2 நிமிஷம் திங்க் பண்ணணும்னு வைங்களேன், நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். போட்டு இந்த இடத்துல நம்ம காம்ப்ளிகேட்டடாகவே ஆக்கக்கூடாது. ரொம்ப டைம் எடுக்காமல் கொஞ்சம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் தான் சம்மை வச்சு யோசித்து பார்த்துட்டு இத்தனை % இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, நம்ம பாயிண்ட்லாம் போட்டால் கஷ்டமாக வரும். கூட இன்னொரு வருஷம் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன செய்ய போகிறோம், இன்னும் ஒரு தடவை தான் கேன்சல் அவுட் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எப்படிலாம் வச்சு செய்யலாம் அப்படின்றத இதெல்லாம் அதிகமாக ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண உங்களுக்கே வந்துடும். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 3 numbers are in the ratio 3:4:5ன்னு கொடுத்துருக்காங்க. HCF 18ன்னு சொல்லிட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன, ஃபைண்ட் த சம் ஆஃப் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு நம்பரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் HCFோட மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சது. இது வந்து 3 × 18. இப்போ இந்த நம்பர்னு பார்த்தா 4 × 18. இதுன்னு பார்த்தா 5 × 18. இதுக்கு எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்க, சம்மேஷன், அதான் சம் ஆஃப் நம்பர்ஸு. இது தனித்தனியாக சம் பண்ணோம்னாலே முடிஞ்சது. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் ஆயிரும். பெஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 3லேயுமே 18 காமனாக இருக்குது. 18 போட்டுற வேண்டியதான். 3 4 7 7 5 12 18 × 12. நான் என்ன செய்வேன் அப்படின்னா 6 2s are 12 6 3s are 18. அப்போ 6 6 are 36 36 × 6. அப்போ 6 3 216. அப்படி போட்டு மைண்ட்லேயே வேகமாக செய்ய பாருங்கள். இது கால்குலேஷன் நீங்கள் ஸ்பீடப் பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கனால ஈஸியாக வந்துடும். டைம் நிறைய கன்சியூம் ஆகும். இப்போ நான் இதை 6 × 3, இதை 6 × 2. அப்போது 6 × 2 3s are 6 6. அப்போ 6 3ன்னு வந்துட போகுது. ஆன்சர் 216. முடிஞ்சது, சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிவன் த ஈக்குவேஷன்ஸ் r sin θ ஒரு வேல்யூ, r cos θ ஒரு வேல்யூ. கேட்டிருக்கிறது 6. நம்மளுக்கு sin cos வச்சு தெரிஞ்சது என்ன, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1ன்ற ஐடென்டிட்டி தெரியும். அதை வச்சு மட்டுமே தான் நம்ம மூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், r sin θ வந்து 7/2. அப்போது இதை நான் ஸ்கொயர் பண்ணோம்னா r² sin² θ ஈக்குவல்ட்டு என்ன வரப்போகுது, 49/4. அதே மாதிரி இதை நான் ஸ்கொயர் பண்ணேன்னா r² cos² θ ஈக்குவல்ட்டு 49 × 3. அப்போது 147. ஏன்னா இங்கே 7க்கு ஸ்கொயர் பண்ணுவோம், 49 வந்துடும். √3 × √3 3. ஸோ 147 /2 4. இப்போது அவங்க கேட்டிருக்கிறது 6, நம்மளுக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சு. இப்போ ரெண்டையுமே நான் சம்மேஷன் பண்ணுறேன். r² sin² θ ப்ளஸ் r² cos² θ ஈக்குவல்ட்டு 49/4 ப்ளஸ் 147/4. சம்மேஷன் பண்ணோம்னா 9 7 16 4 4 8 9 196 /4ன்னு வரப்போகுது. இப்போ இதில் r² காமனாக எடுத்துட வேண்டியதான். பண்ணோம்னா sin² + cos²ன்னு வரும். அதே ஐடென்டிட்டி தான் இப்போவும் வந்திருக்கு பாருங்கள். அந்த சேம் 3 ஐடென்டிட்டி வச்சே தான் நிறைய கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. sin² + cos²னா 1 ஈக்குவல் டு 196/4. இப்போ r² ஈக்குவல் டு டேரெக்டாக 196/4ன்னு இருக்குது. இப்போ rனா என்ன, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, அவ்வளோதான். 14. இந்த 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2. ஆன்சர் 7. சிம்பிளாக முடிஞ்சது. அடுத்து ஒரு சிம்பிளான ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் கேட்டிருக்கிறது என்ன,
sin a ப்ளஸ் காஸ் ஏ கொடுத்துருக்கிறது tan a ஈக்குவல் டு 8/15 கொடுத்துட்டாங்க. இப்போ tan ஏன்னு பார்த்தோம்னா இது தீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அது 8. அடுத்து கீழே கொடுத்துருக்கிறது அட்ஜசன்ட் சைடா, அது அட்ஜசன்ட் சைடு இங்கே வந்துடும். அப்போது இந்த இடம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்ன வரப்போகுது, பித்தாகரஸ் தியரம் பண்ணி பார்த்தோம்னா ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு ஸ்கொயரு. இப்போ 225 15க்கான ஸ்கொயரு, 8 ஸ்கொயர் 64 பண்ணோம்னா 9 8 289. இதுக்கான ரூட் எடுத்தோம்னா அந்த வேல்யூ இப்போ இங்கே 17 வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவ்வளோ தூரம் செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒரு சில ட்ரிப்லெட்லாம் நீங்கள் கையில் எப்போவுமே மெமரியை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. 3 4 5 11 60 61. இப்போ இது பார்த்தோம்ல 8 15 17. இந்த மாதிரி ஒரு 4 to 5 தான் ரிப்பீட்டடாகவே கேட்டுகிட்டு இருப்பாங்க. அதை மெமரபுளாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது பார்ப்போம். சைன் ஏன்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். ஆப்போசிட் சைடு என்ன 8/17. அடுத்து காஸ்க்குன்னு பார்த்தோம்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் 15/17. இதை பண்ணோம்னாலே முடிஞ்சது. இப்போ 8 + 15 என்ன 23/17. அவ்வளோதான், சம் ஓவர். அடுத்த கொஸ்டின், ட்ரேடர் மார்க்ஸ் இஸ் குட் இன் சச் அ வே தட் ஆஃப்டர் அலோயிங் 16% டிஸ்கவுண்ட் ஆன் த மார்க்டு ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், அண்ட் ஸ்டில் கெயின்ஸ் 26%. அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜும் கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இன்னொன்று, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. கொடுத்துக்கிறது என்ன, காஸ்ட் ப்ரைஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு டேரெக்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ரெண்டுமே நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு ப்ராஃபிட்டு 2%லேயுமே நம்ம இன்வால்வ் பண்ணுறது என்ன, செல்லிங் ப்ரைஸ் தான். ஏன்னா டிஸ்கவுண்ட்னா மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ்னு வரப்போகுது, ப்ராஃபிட்னா எஸ்பி மைனஸ் சிபின்னு வரப்போகுது. அந்த எஸ்பியை நடுவில் போட்டுக்கோங்க, சிபி எம்பி இதை நீங்கள் எப்படினாலும் போட்டுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறது என்ன 16% டிஸ்கவுண்ட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஸ்கவுண்ட்னா 84, இங்கே 100லேருந்து 84 ஆகுது. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் 26%. அப்போ 100 126 ஆகுது. அப்போ இந்த 126 இங்கேயும் ஷேர் பண்ணிக்கலாம் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படி. இந்த 84 இங்கேயும் வந்துடும். இப்போது அவ்வளோதான், மூணையுமே நம்ம கேன்சல் அவுட் பண்ணுறது தான் வேலையே. இதை நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். 7ல் பண்ணேன்னா 177, இங்கே 5 வந்ததுன்னா 8 7 சார் 56. இதை நான் கேன்சல் அவுட் பண்ணோம்னா 1 7 2. இப்போ இதையும் கேன்சல் அவுட் பண்ணால் 12. அதே மாதிரி 6 டேபிளில் பண்ணோம்னா இங்கே 2ன்னு வந்துருப்போது, இங்கேயும் 2ன்னு வந்துடும், இங்கே 3ன்னு வந்துடும். இப்போ இங்கே வேறு என்ன கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்குது, 2 இங்கேயும் பண்ணலாம். இப்போ இதை கேன்சல் பண்ணேன்னா 50, இங்கே 2வும் போயிடும், இங்கே 2வும் போயிடும். இப்போ 50 × 3 150, இங்கே 126 அப்படியே இருக்குது. இங்கே இருக்கக்கூடியது 100. அவங்க காஸ்ட் ப்ரைஸ் என்ன சொல்லியிருக்காங்க 318. இப்போ 100 தான் 318னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன 150. 150 என்னன்னு பார்த்தா முடிஞ்சது. இப்போ இதையும் நான் கேன்சல் பண்ணேன்னா இங்கே 2, இங்கே 3. இதையும் பண்ணேன்னா 1 5 9. 159 × 3ன்னு வரப்போகுது. 9 3 சார் 27. 7ல் என்ன யூனிட் டிஜிட்டில் ஆப்ஷன் இருக்கோ அதை போட்டுடலாம். சப்போஸ் அதுலேயும் 1க்கு மேலே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா வேறு வழி இல்லை, மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 159 × 3னா 9 3 சார் 27, 5 3 சார் 15, 17 477. ஆன்சர் 477. முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே சுனிதா ஓன் 3/5 ஆஃப் த மார்பிள்ஸ், ரைட்டு, தட் வேர் இன் த பிகினிங் ஆஃப் த கேம். ரவி ஓன் 2/3 ஆஃப் த ரிமைனிங் மார்பிள், வைல் சன்னி ஓன் த ரிமைனிங் 60 மார்பிள்னு கொடுத்துட்டாங்க. ஹவு many மார்பிள் டிட் சுனிதா வின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன் என்ன 3/5, இன்னொன்று 2/3. அப்போ இதில் கீழே மட்டும் பாருங்கள், டினாமினேட்டர் 5 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நான் 15 ஓவராலாக எடுத்துக்கிறேன். இப்போது 15 × 3/5 தான் சுனிதா ஓன். இப்போ 15 × 3/5 எவ்வளோ வரப்போகுது, 15 3/5 போடுறேன், இங்கே 3 9. இது சுனிதாவுக்குள்ளது. நெக்ஸ்ட்டு ரவி ஓன் 2/3 ஆஃப் த ரிமைனிங் மார்பிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 15ல் 9 போச்சுன்னா மீதி 6. இதில் 2/3 ரெண்டாவது ரவி வின் பண்ணியிருக்காரு. இப்போ 1 இங்கே 2ன்னு போட்டால் இங்கே 4. இதுதான் ரவி வின் பண்ணது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வைல் சன்னி ஓன் த ரிமைனிங் 60 மார்பிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிச்சம் உள்ளது எல்லாமே இந்த சன்னி தான் வின் பண்ணியிருப்பான். இப்போ 9 4 13, மிச்சம் இருக்கக்கூடியது 2. இப்போ அந்த 2 தான் நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு 60 மார்பிள். அவங்க கேட்டிருக்கிறது என்ன சுனிதா எத்தனை மார்பிள்னு. அப்போ 9 என்ன அப்படின்னு பார்த்தா முடிஞ்சது. இப்போ 2க்கு 16 என்ன நடந்திருக்கு, × 30 நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கேயும் × 13 போட்டா 270. 9 3 சார் 27. ஆன்சர் ஆப்ஷன் டி. சிம்பிளாக முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் கொடுத்துக்கிறது என்ன, x + 1/x கொடுத்துருக்காங்க, x⁴ + 1/x⁴ கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு x⁴ + 1/x⁴ வேணும்னா என்ன செய்யணும், x² +
1/x² இன்ட்டு x³ + 1/x³. இது பண்ணோம்னா தான் நம்மளுக்கு பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5ல் வரும். இப்போ நான் இது ஃபஸ்ட்டு டேர்ம் வச்சு பண்ணேன்னா x⁵ மல்டிப்ளை பண்ணுறப்ப அடுத்து பண்ணேன்னா x² / 1/x³ வரும். அப்போ 1/x + x + 1/x⁵ வரும். நெக்ஸ்ட்டு பண்ணேன்னா x⁵ + 1/x⁵. இது ரெண்டையும் பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். ப்ளஸ் x + 1/x இப்படின்னு இருக்கும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்பவே இந்த டேர்மும் நம்மளுக்கு என்னென்னு தெரியும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த ரெண்டுமே நம்மளுக்கு தேவைப்படுது. அதை இது மூலியமாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? x + 1/x3ன்னா x² + 1/x² என்ன வரப்போகுது? p² - 2 இல்லை x², அதாவது இங்கே கொடுத்துருக்க வேல்யூ -2. இப்போ 3² - 2 இதுதான் நம்மளுக்கு x² + 1/x²க்கான வேல்யூவே. 9 - 2ன்றது 7. அப்புறம் x³ + 1/x³ இதுக்கான வேல்யூ என்ன? p³ - 3p. அப்போ 3³ - 3 இன்ட்டு -3 இன்ட்டு pன்னு சொன்னேன். இப்போ -3 இன்ட்டு 3. இப்போ 27 - 9 பண்ணோம்னா 18. அப்போ வந்து ரெண்டு வேல்யூவும் கிடச்சிருச்சு. அப்போ x⁵ + 1/x⁵ ப்ளஸ் x + 1/x என்ன? 3 ஈக்குவல் டு நம்ம இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி தானே கொண்டு வந்திருக்கோம். அப்படியே டேரெக்டாக 18 × 7 தான் இந்த பக்கம் இருக்க போகுது. 18 × 7 என்னது? 126. அப்போ அவங்க கேட்டிருக்கிறது x⁵ + 1/x⁵. இப்போ அந்த 126 - 3 பண்ணால் ஆன்சர் என்ன? அப்போ வரப்போகுது 126 - 3 123. அவ்வளோதான், சிம்பிள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x / 1 + 1 இந்த மாதிரி டைம் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த மாதிரி கொடுத்தாலே கீழேருந்து அப்படியே ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டினாமினேட்டரில் லோயஸ்ட் பார்ட்லேருந்து. இப்போ இதை நான் அப்படியே பண்ணுறேன். இதை பண்ணிங்கன்னா 1 - x ப்ளஸ் x / 1 - x. இதுதான் இந்த ஹோல் டைமுக்கு நான் இப்போ பண்ணது. இப்போ பண்ணேன்னா -x + x கேன்சல் ஆயிரும். 1/1 - xன்னு வந்து நிற்கும். இப்போ அடுத்து பாருங்கள் 1/ன்னு இருக்குது. இப்போ 1/, இந்த நம்பர் அப்படின்னு போட்டோம்னா அந்த டேர்ம்னு போட்டோம்னாலே என்னாகும்? ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இங்கேயும் 1 இருக்குது. இப்போ 1 ப்ளஸ் இந்த டேர்ம் ரெசிப்ரோக்கலாக மாறுறது 1 - x / 1 இப்படி வந்து நிற்கும். அப்போ கீழே 1 தான் இருக்குது, நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. அப்படியே மேலே பண்ணிடலாம். பண்ணோம்னா 2 - x. இதுதான் மொத்தமாக இந்த ஹோல் டேர்முக்குமே நமக்கு கிடச்சது 2 - xன்னு. இப்போ கொடுத்துருக்கிறது மேலே என்ன? 5x - 2 - x ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும்? 5x ஈக்குவல் டு 2 - x. இப்போ இந்த x இங்கே போச்சுன்னா 6x. 6x ஈக்குவல் டு 2. அப்போ x ஈக்குவல் டு 2/6. 2/6னா என்ன? 1/3. அவ்வளோதான். அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 places can be covered in 3 1/2 hours at a speed of 62 km/h. The speed is increased by 8 km/h. How much time would be saved-னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு டைம் இருக்குது, இங்கே ஸ்பீடு இருக்குது, அதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இது ஹவரில் தான் இருக்குது, இது km/h தான் இருக்குது. ஸோ எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை. 7/2 இதை வந்து மாற்றினேன்னா 7/2ன்னு வரப்போகுது. ஸ்பீடு 62ன்னு வரப்போகுது. இதை கேன்சல் அவுட் பண்ணி பண்ணேன்னா 31.217 கிலோமீட்டர். இதுதான் மொத்த டிஸ்டன்ஸு. இப்போ வந்து ஸ்பீடு என்ன ஆகுது? 8 km/h இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்னாகும்? ஸ்பீடு என்ன ஆல்ரெடி இருந்தது? 62. அதோட 8 கூட்டினோம்னா 70. இப்போ 70 ஸ்பீடு ஏற்றுறாங்க. நம்மளுக்கு எவ்வளோ டைம்னே தெரியாது. டிஸ்டன்ஸ் என்ன? 217. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு வந்து நிற்கும்? 217 / 70. இதுதான் வந்து நம்மளுக்கு நிற்க போகிறது. இப்போ இங்கே என்ன ஆகும்னா டைம் வந்து கம்மியாகும், ஏன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து டைம் என்ன இருக்கும்? கண்டிப்பாக கூட தான் இருக்கும். இந்த 7/2ன்றது இப்போ அவங்க கேட்குறது எவ்வளோ சேவ் ஆகிருக்கும் அப்படின்றது தான். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டு டைமையுமே மைனஸ் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம், இல்லை டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சோன்னு சொன்னாலே சம்மு முடிஞ்சது. இப்போ இருக்கிறதுலே இதில் பெரிய டைம் என்ன? 7/2 தான். ஏன்னா இங்கே ஸ்பீடு கூட இருக்குது, சரி இங்கே ஸ்பீடு கம்மியாக இருக்குது, அப்போ டைம் அதிகமாக இருக்கும். இங்கே ஸ்பீடு அதிகமாகுது, அப்போ டைம் என்னாகும்? கம்மியாக இருக்கும். அவ்வளோதான். அப்படி பார்த்தோம்னாலே இங்கே 7/2 ஃபஸ்ட்டு போட்டு ரெண்டாவது -217/70 இது பண்ணாலே முடிஞ்சது. இப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தோன்னா 70. இப்போ மேலே என்ன ஆகும்? 7 இங்கே 2 இருக்குது, அப்போ 35 ஆகும். 35 × 7ன்றது 245. 245 - 217 இதையும் பண்ணினா 27 45னா 45னா 28. 28/70
இதை நம்ம கேன்சல் பண்ணி பண்ணுறப்ப 4 7s are 28 டிவைடட் பை 10. ஆன்சர் 0.4 ஹவர். 0.4 ஹவர்னா என்னது? 6 4s are 24னு வரப்போகுது. 24 மினிட்ஸு. 4 ஹவர்ஸ்னால் 24 மினிட்ஸு. 0.4 ஹவர்ஸ்னால் எவ்வளோ வரப்போகுது? 0.4 × 60. அப்போ 24 மினிட்ஸ்னு போட்டுடலாம், முடிஞ்சது. அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு ஒரு சிம்பிளான சம் கேட்டிருக்காங்க. பார்க்குறது தான் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்றுமே இல்லை. A sum of rupees 10,000 is lent on simple interest at the rate of 15% per annum. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு 15%. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6 years அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 years? அப்போ 6 இயர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 6 - 2ன்றது என்ன? 4 years. கொடுத்துருக்க ரேட் என்ன? 15%. அப்போது 15 × 4 என்ன வரும்? 60. 60% ஆஃப் பிரின்சிபல் என்ன? 10,000 கண்டுபிடிச்சாலே ஆன்சர் முடிஞ்சது. 60/100 × 10,000 போடுவோம். இந்த இடத்துல 2 0 கேன்சல் ஆக போகுது. ஆன்சர் 6,000. சிம்பிளாக முடிஞ்சிடும். இதெல்லாமே நம்ம செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. 60% ஆஃப் 10,000 அப்படின்ற போதே நம்ம கால்குலேட் பண்ணிடணும். கீழே 2 0 இங்கே 2 0 கேன்சல் ஆக போகுது. 6 in terms ஆஃப் 0 0ல் அடுத்தடுத்து வர போகிறதுல எது ஆப்ஷன் இருக்கோ அதை பார்த்து போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து ஒரு அல்ஜிப்ரா சம் கொடுத்துருக்காங்க. இங்கே a + b வரும். a + b. a + b வந்து 46. a - b the whole square வந்து 612. தென் ab என்னன்னு கேட்குறாங்க. அப்போது இதை நான் டேரெக்டாக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். a² + b² - 2ab = 612. அதே மாதிரி a + b the whole square இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா a² + b² + 2ab = 46 ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ் தான் நம்ம பண்ணியிருப்போம். 46 ஸ்கொயர் பண்ணோம்னா 2116ன்னு வரும். இப்போ நம்ம கையில் 2 ஈக்குவேஷன் இருக்குது. அதை வச்சு நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாம். ஏபி நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாத்துலேயுமே சைனை சேஞ்ச் பண்ணோம்னா இது கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போடுறேன். இப்போ இதெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே 2 இங்கே 2 -4ab = இங்கே மைனஸ் பெரிய நம்பர் இங்கே தான் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுக்க வேண்டியதான். பார்த்தோம்னா 2116 612 4 0 11 6 5. அப்போ மீதி 1 இருக்கும். 1504. இப்போது டேரெக்டாக 4ஆல் அடித்தோம்னா 3 4s are 12 7 6. இங்கே மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போது ஏபி = 376. இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? A person sells an article at a certain profit percentage. ஒரு certain profit percentage விற்கிறாரு. Later if he sells it at double the selling price. double the selling priceல விற்கிறப்போ his profit becomes 7 times the original profit. 7 times ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find profit or loss percentage. அப்போ ப்ராஃபிட்டு 7 times the profit ஆகுது. எப்போ? selling price becomes double 2 times ஆகிறப்போ. அப்போ ப்ராஃபிட் 7 times the profit = 2 times the selling price minus cost price போடுறேன். ஏன்னா selling price minus cost priceன்றது தான் ப்ராஃபிட்டு. அதில் 2 times the selling price, ஆனால் ப்ராஃபிட்டு 7 times கிடைக்குது. அவ்வளோதான். அப்படியே செய்ய வேண்டியதான். 7 times ஆஃப் ப்ராஃபிட்டுன்றது SP - CP = 2 × SP - CPன்னு வரப்போகுது. இதை நான் பண்ணேன்னா 7SP - 7CPன்னு வரும். இங்கே 2SP இருக்கும். அதை இங்கே கொண்டு வந்தோம்னா 5SPன்னு ஆயிரும். இப்போ 5SP = இன்னும் இங்கே இருக்குது 7, இங்கே -1 இருக்கும். இப்போ 6CPன்னு ஆயிரும். அப்போது SP/CPன்றது 6/5. அப்போ SP தான் கூட இருக்குது. அப்போ கண்டிப்பாக ப்ராஃபிட்டு தான். எவ்வளோ இருக்குது? 1 கூட இருக்குது. இப்போ 1/CP என்ன? 5 × 100 போட்டோம்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடச்சிரும். முடிஞ்சது 20%. 100/500 20% ப்ராஃபிட் பர்சன்டேஜ் = 20%. Next question. Rupees 8,022 is invested on 1st January at a compound interest rate of 7.4% per annum and the investment is held till 1st July. அப்போ ஜான்லேருந்து ஜூலை வரைக்கும். அப்போ 6 months. ஓகே. அப்போ ஹாஃப் இயர்லின்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பெர் ஆனம்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் இப்போ 1 இயருக்கு. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? வாட் வில் பி தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு ஃபார் திஸ் பீரியட். இந்த 6 மாதத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போது நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பெர் இயருக்கு 7.4% தெரியும். ஹாஃப் இயர்லின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வரும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, இதில் பாதி ஆயிரும். அப்போது 3.7%. இதுதான் இந்த 6 மாதத்துக்கானது. அவன் கொடுத்துருக்க பிரின்சிபல் என்ன 8022. இதில் இன்ட்டு 3.7 டிவைடட் பை 100 பண்ணால் சம் முடிஞ்சது. 8022 இன்ட்டு 3.7 பண்ணேன்னா இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் வேலையே. 14 இங்கே 5 1 6 5 அடுத்து இங்கே பார்த்தோம்னா 6 6 0 4 2 4 11 8 இங்கே 6 9 2 2 9 2 9 6 8 1 4 இந்த வேல்யூ வந்திருக்கு. கீழே 2 0 ஆல்ரெடி இருக்குது, இதுலேயும் ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்குது. இப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா முடிஞ்சது பின்னாடி இருந்து. இப்போ ஆன்சர் என்ன மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா 297. இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிம்பிளாக முடிஞ்சது. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.